1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய 2 குணாதிசயங்களை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேடி வந்திருக்கிற தெய்வம், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. வாசிமா மறுபடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவர். நம்பர் 2, சகல கிருபையும் பொருந்தியவர். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க யாரை தேடி வந்திருக்கிறீங்க? நித்திய மகிமைக்கு அழைத்தவர். சொல்லுங்க, சகல கணம் பொருந்திய தேவாதி தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை, நித்திய மகிமை என்றால் அழியாத மகிமை, அழியாத மகிமை. நீங்களும் நானும் அழியாத மகிமைக்குள் பிரவேசிக்க போகிறோம், அழியாத மகிமைக்குள் பிரவேசிக்க போகிறோம். அதற்காக தான் இந்த நீதி, அதற்காக தான் இந்த உண்மை, அதற்காக தான் இந்த பரிசுத்தம், அதற்காக தான் இந்த ஆராதனை, அதற்காக தான் கர்த்தருடைய ஊழியத்தை இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவருக்கென்று நேரம் ஒதுக்குகிற அந்த நேரம், ஆண்டவருடைய பணியை செய்கிற அந்த காலம், ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அந்த காலங்கள் எல்லாம் எதற்காக என்றால் அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக, நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக, நாம் ஆயத்தப்பட்டு கொள்வதற்காக தான் ஆண்டவர் இந்த நித்திய மகிமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். நீங்கள் பொதுவாக சொல்லணும்னா, நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான் நமக்குள் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள் நான் போகணும் அப்படின்னு விரும்புறீங்க? ஆமென். அதற்காக தாங்க பரிசுத்தமாக வாழ்கிறோம், அதற்காக தாங்க ஜெபம் பண்ணுறோம், அதற்காக தாங்க வேதம் வாசிக்கிறோம், அதற்காக தாங்க ஊழியம் செய்கிறோம், அதற்காக தாங்க ஆலயத்துக்கு வருகிறோம், அதற்காக தாங்க அவருடைய ராஜ்யம் கட்டுகிறதற்கு நம்முடைய பிரயாசங்களை கொடுக்கிறோம், நம்முடைய காணிக்கையை கொடுக்கிறோம், நம்முடைய பணத்தை கொடுக்கிறோம், நம்முடைய உழைப்புகளை கொடுக்கிறோம், நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்றால் சகல கனம் பொருந்திய தேவன், நம்மை நித்திய மகிமைக்கு நேராக வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் தான் அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசிங்க. தேவன் தாமே. ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் சொல்றாரு, போதும், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை. ஒரு சிஸ்டரை கூப்பிட்டு கேட்டா அவங்க சொல்றாங்க, என்னைக்கு தான் இந்த பாடு என்னை விட்டு நீங்க போகிறதோ? ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச காலம். ஆமென். அல்லேலூயா. ஒரு கடன்காரர் வந்து நிற்கும் போது அவர்கிட்ட சொல்ற பதில் என்னன்னா, கொஞ்ச காலத்தில் தந்துடுறேன், கொஞ்ச நாளில் தந்துடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்ச நாள்னா 10 வருஷமா? சொல்லுங்க. கொஞ்ச நாள்னா 10 வருஷமா? சொல்லுங்க. கொஞ்ச நாள்னா என்ன தம்பி? கொஞ்ச நாள், குறுகின காலம், ஷார்ட் பீரியட். ஆமென். குறுகின காலம். இன்னைக்கே ஆண்டவர் செய்யலாம், நாளைக்கே செய்யலாம். அப்படின்னா 10 வருஷம் கிடையாது, 5 வருஷம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச காலம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிற காரியம், இந்த பாடு, நான் இந்த கஷ்டம், இந்த வேதனை என்னைக்கு தான் வாழ்நாளெல்லாம் அனுபவிக்கணும் போல, வாழ்நாளெல்லாம் அனுபவிக்கணும் போல. கடந்த நாள் ஒரு குடும்பத்தாரோட பேசும்போது அவங்க சொன்னாங்க, மூத்த பையனை வச்சுட்டு 12 வருஷம் நாங்கள் இந்த பாடுபட்டோம்,
ஆனால் இப்போ இளைய பிள்ளையை பெற்றுட்டு அந்த பையன் கடந்து போயிட்டான். இப்போ ரெண்டாவது ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. இந்த பிள்ளைய வச்சு நாங்கள் இந்த கஷ்டப்படுறோம். நாங்கள் வாழ்நாளெல்லாம் இந்த பாடுதானா? வாழ்நாளெல்லாம் இந்த பாடுதானா? அவங்களுக்கு நான் சொன்னேன், இந்த பாடுகள் கொஞ்ச காலம். ஏன்னா வேதவசனம் அதுதான் சொல்லுது. வேதவசனம் பொய் சொல்லவே சொல்லாது. வேத வார்த்தை பொய் சொல்லவே சொல்லாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், ஆனால் நீங்கள் திறந்து வாசிக்கிற இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பாடுகள் நீங்க சந்திக்கிற இந்த பாடுகள், நீங்க அனுபவிக்கிற இந்த பாடுகள், நீங்க கடந்து வருகிற இந்த பாடுகள், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், அது கொஞ்ச காலம், அது கொஞ்ச காலம். இன்னைக்கு நீங்க உங்க மைண்ட்ல, ஐயோ என்னைக்கு தான் இந்த பாடு நீங்க போகுதோ அப்படின்னு சொல்லி, என்னைக்கு தான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்து போட்டு விட்டு நீங்க சொல்லுங்க, நான் அனுபவிக்கிற பாடு கொஞ்ச காலம், நான் அனுபவிக்கிற உபத்திரவம் கொஞ்ச காலம், நான் அனுபவிக்கிற இந்த வேதனை கொஞ்ச காலம், நான் அனுபவிக்கிற இந்த போராட்டம் கொஞ்ச காலம், நான் அனுபவிக்கிற இந்த பலவீனம் கொஞ்ச காலம். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. பாடுகள் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். முதலாவது சொந்த வீட்டார் மூலமாக, சொந்த நபர்கள் மூலமாக, ஏன் வீட்டில் கணவன் மூலமாக, ஏன் வீட்டில் மனைவியின் மூலமாக, ஏன் வீட்டில் பிள்ளைகள் மூலமாக பாடுகள். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த நீங்கள் யார் நிமித்தமாய் பாடுகளை அனுபவிக்கிறீர்களோ அதெல்லாம் கொஞ்ச காலம்தான், அதெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஹல்லேலூயா. உங்களை சாதாரணமான மகிமைக்கு அழைக்கவில்லை, நித்திய மகிமைக்கு அழைத்தவர், சகல கணம் பொருந்தியவர் சொல்லுகிறார். மகனே மகளே, இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பாடுகள் கொஞ்ச காலம், இந்த பாடுகள் கொஞ்ச காலம். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த பாடுகள் நீங்கி விடலாம். இந்த ஆலயத்தின் வாசலை தாண்டி நீங்க வீட்டுக்கு போய் உங்க வாசலை மிதிக்கிறதுக்குள்ள அந்த பாடுகள் நீங்கி விடலாம். ஒருவேளை இன்னைக்கு நைட்டு முடிஞ்சு காலையில சூரியன் வெளிச்சம் உதயமாகும் போது அந்த பாடுகள் நீங்கி விடலாம். ஏதோ ஒரு காலகட்டம், ஆனால் அந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான். டாக்டர் சொல்லுவாரு, அம்மா உன்னோட கால் வலிக்கு ஆயுள் முழுவதும் நீ மாத்திரை சாப்பிடணும். டாக்டர் சொல்லுவாரு, டாக்டர் இந்த சுகர் பிரச்சனைக்கு நான் என்ன செய்ய? வாழ்நாள் முழுவதும் சுகர் மாத்திரை எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். பாஸ்டர் டாக்டர் இந்த கொலஸ்ட்ராலுக்கு நான் என்ன செய்ய? 3 மாதத்துக்கு ஒருக்கா செக்கப் எடுக்கணும், 3 மாதத்துக்கு ஒருக்கா யூரியா கிரியாட்டின் செக் பண்ணணும். கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால வாழ்நாள் எல்லாம் கொலஸ்ட்ரால் மாத்திரையும் சாப்பிடணும், சுகர் மாத்திரையும் சாப்பிடணும், ப்ரெஷர் மாத்திரையும் சாப்பிடணும். டாக்டர் சொல்லுகிற பதில் வாழ்நாள், டாக்டர் சொல்லுகிற பதில் வாழ்நாள். ஆனால் சகல கணம் பொருந்திய தேவன், ஹல்லேலூயா, நித்திய மகிமைக்கு உங்களை அழைத்த தேவன், அவர் சொல்றாரு, இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்ச காலம்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நான் சாப்பிடுகிற இந்த பிரஷர் மாத்திரை இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் சாப்பிடுகிற இந்த சுகர் மாத்திரை இன்னும் நான் கொஞ்ச நாள் தான், நான் சாப்பிடுகிற இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை கொஞ்ச நாள் தான். ஹல்லேலூயா. என் தேவன் சொல்லியிருக்கிறாரு, இது நிரந்தரமானது அல்ல, இது நிரந்தரமானது அல்ல, இது நிரந்தரமானது அல்ல. ஆவியானவர் உங்களோடு இந்த காலை வேளையிலே தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனையின் ஊடாக, என்ன பாடுகள் வழியாக, என்ன உபத்திரவங்கள் வழியாக, என்ன வேதனைகள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்களோ, சகல கணம் பொருந்திய கர்த்தர் சொல்லுகிறார், நித்திய மகிமைக்கு உங்களை அழைத்த தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைகளும் கொஞ்ச காலம் தான். அந்த கொஞ்ச காலம் தான். முதலாவது நம் வீட்டார் மூலமாக
நமக்கு பாடுகள் வரும். வேத வசனம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு சம்பவம். யோபுவினுடைய மனைவி ஆறுதலாக இருக்க வேண்டிய நேரம் எல்லாம் போச்சு. ஆனால் ஆறுதலாக இருக்க வேண்டிய நேரம், யோபுவோட உடைமைகள் எல்லாம் போச்சு. யோபுவோட சரீரத்தில் இருக்கிற சுகமும் போயிடுச்சு. இப்போ வேத வசனம் சொல்லுகிறது, யோபுவுக்கு பல்லுகளை மூடுகிறதற்கு மேல்வாயோடு கீழ்வாயோடு ஒட்ட முடியாதபடி அந்த உதடுகள் கூட இல்லை. அவ்வளவு மெலிந்து எலும்பும் தோலுமாய் மாறி போனா. அவர் சொல்லுகிறார், ஏன் ராத்திரி வருகிறது, ஏன் இரவு வருகிறது, ஏன் பகல் வருகிறது? இரவு வந்தா தூக்கம் வராது, பகல் வந்தா ஏன் பகல் வருகிறது, பகல் ஏன் வருகிறது, இரவு ஏன் வருகிறது? அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு கண்ணீர். ஒரு பக்கம் எல்லாம் போயிடுச்சு, ஒரு பக்கம் சரீரத்தில் இருக்கிற சுகமெல்லாம் போயிடுச்சு, சரீரத்தில் இருக்கிற சுகமெல்லாம் போயிடுச்சு. தன்னை தம்பிக தான் வந்து காயப்படுத்துறாங்கன்னா கூட இருக்கிற மனைவி வந்து ஆறுதல் சொல்லுகிறதை விட்டுவிட்டு, ஆறுதல் சொல்லுகிறதை விட்டுவிட்டு அந்த பாடுகள் ஊடாய் அவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த யோபுவோட மனைவி சொல்லுகிற வார்த்தை, ஏயா யோபு, இன்னும் நீ ஏயா உத்தமத்தில் நிலைச்சிருக்கிற, இன்னும் ஏயா உன் பரிசுத்தத்தில் நிலைச்சிருக்கிற, இன்னும் ஏயா நீ இந்த தெய்வத்தை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிற? நம்ம சொத்தெல்லாம் போயிடுச்சு, உன் சுகமும் போயிடுச்சு, நம்ம ஊர்ல இருந்த நம்ம பேர் புகழ் ஸ்டேட்டஸ் எல்லாம் போயிடுச்சு. இந்த நிலைமையில ஏன் நீ உத்தமமா இருக்கிற, ஏன் நீ பரிசுத்தமா இருக்கிற, இன்னும் இந்த கடவுளை நீ தூக்கி வச்சு ஏன் ஆடிட்டு இருக்கிற? தேவனை சபித்து நீ தற்கொலை பண்ணிக்கோப்பா, சூசைட் பண்ணிக்கோ, நீ தற்கொலை பண்ணி செத்துரு, சூசைட் பண்ணி செத்துரு. ஒரு பாடுகள் பாருங்க, இன்னைக்கு குடும்பத்தார் மூலமாய் பாடுகள். இன்னைக்கு எத்தனையோ கணவன் மனைவியை பார்த்து சொல்றது, நீ செத்துரு. மனைவி கணவன் மனைவியை பார்த்து சொல்றது, நீ செத்து போயிரு. கணவன் மூலமாய் மனைவிக்கு பாடுகள் வருகிறது. இன்னைக்கு பிள்ளைகள் மூலமாய் பெற்றோருக்கு பாடுகள் வருகிறது. 10 மாசம் சுமந்து பெற்று காலேஜ் படிக்க வச்சு அழகு பார்த்து நல்ல நகை நட்டெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க கல்யாணத்துக்கு. ஆனால் யாரோ ஒருத்தன் நேத்து பழகினவன், 6 மாசம் பழகினவன், அவனோட ஓடிட்டு ஸ்டேஷனில் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி கேட்கும்போது, பெத்த தாய் இல்லை, பெத்த தகப்பன் இல்லை, நீ எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை பெத்த தகப்பன், பெத்த தாய், அவர்கள் வளர்த்த வளர்ப்பு, அவர்களுக்கு சாப்பாடு இருக்காது, ஆனால் இந்த பிள்ளைக்கு கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, இந்த பிள்ளைக்காக எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. ஆனால் ஸ்டேஷன்ல வச்சு அந்த பிள்ளை சொல்லுகிற வார்த்தை, என் தகப்பனும் இல்லை, எனக்கு தாயும் இல்லை என்று எழுதிவிட்டு போகிற வார்த்தை. இன்னைக்கு பிள்ளைகள் நிமித்தமாய் பெற்றோருக்கு பாடுகள். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனையோ பாடுகள் இந்த உலகத்தில் உண்டு, ஆனால் நீங்கள் என்ன பாடுகள் வழியாய் கடந்து வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம். ஆமென். நல்ல ஒரு செய்தியை ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாரு, கொஞ்ச காலம்தான்ப்பா. அந்த பாடுகள் வீட்டார் மூலமாய் வந்தாலும் அது மாறும். ஆமென். அதே மாறும். தேவனை தூசிச்சு ஜீவனை விடு. யோபுவை ஆண்டவர் கைவிட்டாரா? கர்த்தரை சார்ந்த யோபுவை கைவிட்டாரா? இல்ல. யோபுவை மறந்துட்டாரா? இல்ல. நோயிலேயே விட்டுட்டாரா? இல்ல. ஐயோ எல்லாத்தையும் இழந்ததோட யோபு செத்து போகட்டும்னு விட்டுட்டாரா? இல்லை. நீங்கள் தேடி வந்து ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், நீங்க இழந்த தன்மானத்தை, இழந்த சொத்தை, இழந்த சுகத்தை, இழந்த ஆஸ்தியை, இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு இரட்டத்தனையாய் திரும்ப தருகிற தேவன் தான் நீங்கள் தேடி வந்து ஆராதிக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
யோபுவோட வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, யோபு இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் திரும்ப தந்தா. யோபுவுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் தந்தா. யோபு இந்த பிரச்சனைக்கு பின்னாடி 140 வருஷம் 4 தலைமுறையை கண்டார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அனுபவிக்கிற பாடுகள் ஆயுள் முழுவதும் கிடையாது, மாச கணக்கு கிடையாது, வருஷ கணக்கு கிடையாது. இன்னைக்கு இந்த இடத்திலிருந்து நீங்க கடந்து போகும்போது அந்த பாடுகள் மாறுகிறதை பார்ப்பீர்கள், அந்த வேதனைகள் மாறுகிறதை பார்ப்பீர்கள். என்ன பாடுகளாயிருந்தாலும் அந்த பாடுகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. தன் வீட்டார் மூலமாய் வருகிற பாடுகள். இன்னொரு பக்கம் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் வருகிற பாடுகள், வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் வருகிற பாடுகள். யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். நீங்களா இருந்தா இந்த கேள்வியை கேட்டிருப்பீங்க. நான் தேவனைத்தானே 3 தடவை நான் ஜெபம் பண்ணுறேன், காலை மதியம் அந்தி சந்தி மத்தியான வேலையில் நான் தேவன்கிட்ட தானே முறையிடுறேன், அப்பனா என் ஜெபமெல்லாம் வீணா? நிறைய பேர் கேட்குற கேள்வி அதுதான். 7 வருஷமாக சர்ச்சுக்கு வர்றேன், இன்னும் என் பிரச்சனை மாறலை, அப்பனா ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா? எங்க உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதிலை கர்த்தர் இந்த நாளைக்கு பின்னாடி கொடுக்க போகிறார். ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் என்னோட தெளிவாக சொன்ன ஒரு காரியம், வேலை ஸ்தலத்தில், நீங்கள் வசிக்கிற ஸ்தலத்தில், நீங்கள் வைத்திருக்கிற அந்த வியாபாரத்தில், நீங்கள் வைத்திருக்கிற அந்த தொழிலிலே இருக்கிற அந்த போராட்டத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமென். தானியேலுக்கு அரசாங்கத்தில் வேலை பார்த்தார், கவர்மெண்ட் ஜாப். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்னையா டீச்சராக இருக்கிறாங்க, மாதம் 28ஆம் தேதி ஆனால் அவங்களுக்கு சம்பளம் வந்துடுது. நிறைய பேர் வாயில் உலக்கரிசி தான் போடணும். உண்மையாங்க, டீச்சர்கள் அனுபவிக்கிற, கவர்மெண்ட் ஜாப் அனுபவிக்கிற, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்களோடையும் அவங்க 4 ரூமுக்குள்ளே உட்கார்ந்து அவங்களோட பேசும்போது தான் அவர்கள் வடிக்கிற கண்ணீர், அவங்க வடிக்கிற அவமானம், அவங்க சந்திக்கிற நிந்தைகள் வெளியில் யார்ட்டையுமே சொல்கிறதில்ல. ஆனால் நிறைய பேர் சொல்கிற வார்த்தை, மாதம் 28ஆம் தேதி சம்பளம் ஏறிடுது, அவங்களுக்கு என்ன? ஆனால் அவங்க அனுபவிக்கிற பாடுகள் நான் கேள்விப்படும்போது, அவர்களோடு இணைந்து ஜெபிக்கும் போது தான் அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. என்னோட நேற்று 2 கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு லீவில் தாங்க இருக்கிறாங்க. ஆனால் 1000 இடைஞ்சல் வருது. கெச்சம் எடுக்கலை ஃபோனு, அடுத்து இவங்களுக்கு தான் ஃபோன் வருது. அவங்க பதறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசிட்டா, ஒரு வார்த்தை அவங்களுக்கு சார்பாக பேசிட்டா அவங்க பதறது. இன்னொரு பக்கம் ஸ்கூலில் 10 பிள்ளை குறைஞ்சிருச்சுன்னு சர்ப்ளஸ், ஐயோ நான் என்ன செய்ய, என்னை தண்ணி இல்லாத காட்டில் போட்டுருவாங்களே. எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறார்கள் டீச்சர்கள். இன்னைக்கு ஆசிரியர்கள் எல்லாம் அவங்க நின்று அவங்க பணி புரிகிறதுனால அவங்களுடைய கால்கள் 30 வயசுலே 40 வயசுலே 45 வயசுலே பாதிக்கப்பட்டிருது. இன்னைக்கெல்லாம் நம்ம உண்மையாக கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்குற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கணும், போலீஸ்களுக்காக ஜெபிக்கணும், இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்குற எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். ஒருத்தர் செய்கிற தப்புனால எல்லாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறைத்து மதிப்பிடக்கூடாது, பொதுவாக பேசக்கூடாது, பொதுவாக அவர்களை குறைத்து குறை பேசக்கூடாது. இன்னைக்கு அன்னைக்கு தானியேல் அந்தி சந்தி மத்தியான வேலை 3 வேளைகளிலும் ஜெபிக்கிறவராயிருந்தார். ஆனால் அவங்க கூட இருந்த நண்பர்களே அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். ராஜாட்ட போய் சொன்னாங்க, ராஜா நீர் சொன்ன காரியத்தை செய்யாமல் தானியேல் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான், அவதூறாய் சொல்லுகிறார்கள். ஆனால் தானியேலை ராஜா மிகவும் நேசித்தார். தானியேல் மேல அவ்வளவு அன்பு. தானியேலை சிங்கக்கபியில தூக்கி போடன்னு சொன்னவனே ராஜா இரவெல்லாம் தூங்கவில்லை. ராஜாவுக்கு இசை பாடல் எல்லாம் போட்டாலும் அவருக்கு தூக்கம் வரல. காரணம் உயிர் நண்பன் தானியேல். அவருக்கு தெரியுது குற்றமில்லாதவன் தானியேல். ஆனால் இப்போ என்ன நடக்குது? வேத வசனம் சொல்லுகிறது, அரசாங்கத்தில் பணிபுரிகிற அவனுக்கு பாடுகள் வந்தது.
என்ன பாடு? கூட இருக்கிறவங்களே அவனை என்ன செய்தார்கள்? காட்டி கொடுக்கிறவர்களாய் மாறினார்கள். ஆனால் தானியேல் அந்த நிலைமையிலும் கர்த்தரை விடவில்லை. தானியேலுக்கு நல்லா தெரியும், இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆமென். அப்பனா கொஞ்ச காலம் பாடுகளுக்காக நான் என் தேவனை எப்படி நான் மறுதலிப்பேன்? கொஞ்ச காலம் பாடுகளுக்காக என் தேவனை நான் எப்படி விடுவேன்? இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்குள்ள வைராக்கியம் இல்லை. வாலிப பிள்ளைகளுக்குள்ள வைராக்கியம் இல்லை. 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனை போய் லவ் பண்ணுது. அந்த பிள்ளைகளுக்கு வைராக்கியம் இல்லை. காரணம் என்ன? நான் கர்த்தருடைய பிள்ளை, அவன் பேலியாளின் மகன். ஆமென். பேலியாளின் மகனுக்கும் விக்கிரக ஆராதனை பண்ணுகிற அவனுக்கும் எனக்கும் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் இல்லை. இப்ப பாருங்களேன், அன்னைக்கு தானியேல் தனக்கு கூட இருந்தவங்களே எதிரியா இருந்தாங்க. ஆனா பாடுகள் வந்துச்சு. பாடுகள் வந்தாலும் பரம தேவனை விட்டு கொடுக்கவில்லை. தான் முன்பு செய்து வந்தபடியே தானியேல், ஹல்லேலூயா, ராஜா முத்திரை வச்சிட்டாரு, ராஜா கையெழுத்து போட்டுட்டாரு. ஓ, நான் ராஜா தேவனை வணங்கக்கூடாது, நான் நிறுத்தின காரியத்தை தான் வணங்க வேண்டும், என்னைத்தான் வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னபோது தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே செய்து வந்தா. இன்னைக்கு பாருங்களேன், சாதாரணமாக வாலிப பிள்ளை விட்டுட்டு போயிடுறது. விட்டுட்டு யார? தன்னை படைத்த, தன்னை உண்டாக்கின, தன் ஆராதித்த, எத்தனையோ மரண இக்கட்டில் தன்னை விடுவித்த அந்த தெய்வத்தை விட்டுட்டு விக்கிரக ஆராதனைக்காரன் பின்னாடி போயிடுறது. இன்னைக்கு காலையில் ஜெபிக்க போன அந்த சகோதரி கூட தான் எவ்வளோ ஒரு வேதனை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கங்கள் வந்தாலும் தேவனை விட்டு கொடுக்கவே கூடாது. பாடுகளுக்காக தேவனை விட்டு போயிடவே கூடாது. பிரச்சனைக்காக தேவனை விட்டு போயிடவே கூடாது. பிரச்சனைக்காக தேவனை மறுதலிச்சிடக்கூடாது. பிரச்சனைக்காக தேவனை தூசித்து விடக்கூடாது. பிரச்சனை வந்த போதிலும் அந்த பிரச்சனையின் மத்தியிலும் தேவனை நீங்கள் உண்மையாய் ஆராதிக்கும் போது, பிரச்சனையின் மத்தியிலும் நீங்கள் தேவனை துதிக்கும் போது, பிரச்சனையின் மத்தியிலும் தேவனை வைராக்கியமாய் பிடித்துக் கொள்ளும் போது, பிரச்சனையின் மத்தியிலும் தேவனை சார்ந்து நிற்கும் போது, அந்த பிரச்சனை எப்படி வந்துச்சோ அப்படியே பிரச்சனை போயிடும். ஆமென். இப்ப என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சிங்கக்கபியில போட்டாங்க. ஆனா கர்த்தர் சிங்கத்தின் வாயை தேவதூதன் கட்டி போட்டு தானியேலை காப்பாற்றி மறுநாள் தூக்கி எடுத்துட்டாங்க. நடந்தது என்னன்னு நினைக்கிறீங்க? தானியேலோட பாடுகள் மாறினது. ஆனால் தானியேலை யார் காட்டி கொடுத்தாங்களோ அவங்கள எல்லாம் ராஜா தூக்க சொல்லிட்டாரு. யாரு? மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் தூக்குங்கடா. தூக்கியாச்சு. இப்ப சிங்கக்கபிக்கு இப்படி கொண்டு போய் காட்டியிருக்காங்க. சிங்கம் வாயை திறக்குது, ஆன்னு தூக்கிலும் போடுறாங்க. சிங்கம் கேட்ச் பண்ணி ஒரே நிமிஷத்துல அத்தனை பேரையும் எலும்பு கூட இல்லாம, ஹல்லேலூயா, எலும்பு கூட இல்லாம அவர்களை எல்லாம் காலி செய்து போட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பாடுகளுக்காக தேவனை விட்டுறாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல அந்த பாடுகள் மாறி போயிடும். அது கொஞ்ச காலம்தான். நீங்க செய்கிற தொழில இருக்கிற பாடுகள் நிமித்தமாய் தேவனை மறந்துடாதீங்க. அந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். கர்த்தர் அந்த தொழில்ல நீங்க நிலை நிற்கும்படியான கிருபையை கர்த்தர் செய்வார். நீங்க வசிக்கிற இடத்துல உறவினர்கள் மூலமாய், உற்றார் மூலமாக, நண்பர்கள் மூலமாக உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்த அவர்கள் மூலமாய் பாடுகள் வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். அவர்களுக்காக தேவனை தூசிச்சிராதீங்க, அவங்களுக்காக தேவனை மறுதலிச்சிராதீங்க, அவங்களுக்காக தேவனை விட்டுறாதீங்க. அந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். அந்த பாடுகள் எப்படி வந்துச்சோ அந்த பாடுகள் உங்களை விட்டு மாறிவிடும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்காக வீட காலி பண்ண வேண்டாம்.
அவங்களுக்காக ஊரை விட்டு போக வேண்டாம், அவங்களுக்காக வேலையை விட்டு போக வேண்டாம், அவங்களுக்காக நீங்கள் முன்பு செய்து வந்த காரியத்தை விட்டுற வேண்டாம். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எங்கள் மாமியார் சொல்கிறாங்க, உன் புருஷனுக்கு தான் பிடிக்கல, ஏன் நீ முக்காடை போட்டு ஜோமன்ற, விட்டுரு. நான் சொன்னேன், சிஸ்டர் இந்த நிலைமையில் நீங்கள் வைராக்கியமாக நில்லுங்க, நிச்சயமாய் கர்த்தர் அந்த பாடுகளை மாற்றுவா. ஆமே. ஒரு நாள் நீனா பைபிளை தூக்கிக்கிட்டு டிங்கிடி டிங்கின்னு ஆட்டிக்கிட்டு போயிட்டு இப்படி ஒருத்தர் சொல்கிறாங்க, நீனா இந்த பேச்சு பேசுறிய பைபிளை தூக்கலாமா அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நான் பைபிள் தூக்க மாட்டேன், நிறைய பேர் வைராக்கியம். இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நிறைய பேரோட வைராக்கியம். ஆவியானவர் சொல்லுகிறா, இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆமென். அரசாங்கத்தில் வர்ற பாடுகள், உங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் வர்ற பாடுகள், இதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒரு கம்பெனியில் உண்மையாய் வேலை பார்த்த நபர் அந்த வேலை பார்த்து விட்டு வீட்டுக்கு வந்தபோது வீடை 4 போலீஸ் வந்து கதவை தட்டினது. 4 பேர் வந்து கதவை தட்டினாங்க. தட்டின போது, திறந்த போது ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த நபரை கைது செய்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனாங்க. அடி அடி அடின்னு அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். விடியற் காலையிலே ஓனர் தேடி வந்தார். ஓனர் தேடி வந்து, ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், இந்த மனிதன் மேல் எந்த குற்றமும் கிடையாது, அந்த ப்ராப்பர்ட்டி நான் வச்ச இடத்துல இருந்து வேற வச்ச இடத்துல வச்சிருக்கிறேன், மறந்தாப்புல சொல்லிட்டேன்னு ரொம்ப ஒரே வார்த்தையில் அந்த நபர்கிட்ட சாரி கேட்டார். அடி வாங்கின அந்த உத்தம ஊழியர் வீட்டுக்கு சென்றார். அடி வாங்கின அந்த அடியின் நிமித்தமாய், செய்யாத குற்றத்தின் நிமித்தமாய் தன் அறை வீட்டை பூட்டினார், கயரை மாட்டினார், தூக்கிலே தொங்கினார். அவர் பேக்கெட்டில் ஒன்று வச்சார், என் சாவுக்கு யாருமே காரணம் கிடையாது. மரித்து போனார் செய்யாத ஒரு குற்றத்திற்காக அந்த உண்மையான ஊழியர் மரித்து போனார். பிரியமானவர்களே, மரித்து போனார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பாடுகள் நீங்கள் மரித்து போவதற்காக அல்ல, அந்த பாடுகள் நீங்கும். நீங்கள் பாடுகள் நீங்கும். யார் உங்களை பாடுபடுத்துகிறாங்களோ அவங்கள குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் அவர்களுக்கு முன்னாடி உங்களை வேறுபடுத்தி உயர்த்துவார். ஆமென். அவர்களுக்கு முடிவை நீங்கள் பார்ப்பீங்க, துன்மார்க்கருக்கு முடிவை பார்ப்பீங்க. அதுக்காக கோழைத்தனமாக எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. நிறைய பேர் ஒரு சின்ன தப்பை செஞ்சுட்டு ஐயோ செஞ்சிட்டமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வில் உடனே சூசைட் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் சொல்லுகிற ஒரு காரியம் சூசைட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற அடிமுட்டாள்தனம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தவனே பிசாசு பேசுவான், நீ செத்துரு. ஒரு திடீரென்று ஒரு சுவரை கட்டினார்கள். எதற்காக? காட்டு விலங்குகள் எல்லாம் இந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்க வருது, டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு. கெட்டின உடனே எல்லா காட்டு மிருகங்களும் ஒன்று சேர்ந்து முடிவு எடுத்துச்சான், எப்படியாவது இந்த சுவரை இடிக்கணும். இது யாரால முடியும் அப்படின்ன உடனே யானை வந்துச்சான். நல்லா சுவத்தை வந்து பரட்டு பரட்டு பரட்டுன்னு சுவரை இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. சுவர் இடியலை, தன்னுடைய தோலெல்லாம் உறிஞ்சி செக்கச்சவேன்னு ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. காண்டாமிருகம் சொல்லிச்சு, நான் எப்படியாவது இந்த சுவரை நான் இடிச்சிடுவேன், நான் பலசாலியில அப்படின்னு சொல்லி காண்டாமிருகம் வந்து அந்த சுவரை முட்டு முட்டு முட்டுன்னு முட்டுச்சு. தன்னுடைய மண்டையில் இருக்கிற அந்த கொம்பு தான் உடஞ்சு போயிடுச்சு. ஒவ்வொரு மிருகங்களும் இப்படி முயற்சி செஞ்சிச்சான். கடைசி ஒரு ஆடு வந்துச்சான். என்ன பிரச்சனை, இந்த மிருக சங்கங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுச்சான். இந்த மனுஷங்க பொல்லாதவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்தோம்,
ஆனால் இந்த தண்ணி குடிக்க விடாமல் சுவரை கட்டி வச்சு மறைச்சி வச்சுட்டாங்க. அதனால இந்த சுவரை இடிக்கிறதுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லிச்சான். சொன்னபோது அந்த ஆடு காமிச்சான், வாங்க என் பின்னாடி அப்படின்னு கூப்பிட்டுட்டு போச்சான். கூப்பிட்டுட்டு போனப்போ ஆடு பின்னாடியே எல்லாரும் போனாங்களாம். அந்த கோட்டை சுவரை கட்டினவர்கள் அதற்கு ஒரு வாசலையும் கட்டி வைத்திருந்தார்கள். வாங்க இந்த வாசல் வழியா அழகா போய் நம்ம தண்ணி குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லா மிருகங்களும் அழகா தண்ணி குடிக்கிறதுக்கு போய் தண்ணி குடிச்சிச்சான். அப்போ தான் பேசிக்கிச்சு, ஐயோ நம்ம வழி தெரியாமல் நம்ம உடம்பை புண்ணாக்கிக்கிட்டோமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வழி தெரியாமல் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தி கொள்ள வேண்டாம்.